மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று தேடுகின்ற மனிதர்களின் குழுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி, அதாவது மனநிறைவு, மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியில் இருப்பது போல நாம் நினைத்து கொண்டு அந்த மன நிறைவை, மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை இன்று மனித வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இதோ அரிஸ்டாட்டில், கிரேக்க தத்துவ ஞானி, இப்படி கூறுகிறார்: Happiness is the meaning and the purpose of life, the whole aim of life and the end of human existence. It is achieved through virtuous living and the fulfillment of one's potential. அவர் என்ன சொல்ல வருகிறார்? மனித வாழ்வின் நோக்கமும் நிறைவும் மகிழ்ச்சியோடு வாழ்வதே. ஒருவர் தம் திறமையை முழுமையாக பயன்படுத்துவதாலும் நற்பண்புகளோடு வாழ்வதாலும் இந்த மகிழ்ச்சியை அவர் அடையலாம். மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடுகின்ற மனிதரே, இதோ இந்த கிரேக்க ஞானி அரிஸ்டாட்டில் கூறுவதை கேளுங்களேன். ஒருவர் தமது திறமையை முழுமையாக பயன்படுத்துவதாலும் நற்பண்புகளால் வாழ்வதாலும் இந்த மகிழ்ச்சியை அடையலாம். இரண்டு முக்கியமான வழிமுறைகளை அரிஸ்டாட்டில் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். ஆம், ஒருவர் முழுமையாக தனது திறமையை பயன்படுத்த வேண்டும். என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ ஏதோ கொஞ்சம் பயன்படுத்தி விட்டு அதுக்கு மேல் என்னிடத்தில் இல்லை என்று அழுத்து கொள்ளாமல், என் வாழ்விலே, என் ஆளுமையிலே இருக்கின்ற அனைத்து திறமைகளையும் நான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் முதல் வழி. இரண்டாவது, நற்பண்புகளோடு வாழ்வுதல். தவறுகள் செய்யாமல் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அந்த நற்பண்புகளோடு நாம் வாழும்போது நாம் மகிழ்ச்சியை அடையலாம், மன நிறைவை அடையலாம். மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தம் திறமையை முழுமையாக பயன்படுத்தி நற்பண்புகளோடு நாம் வாழ்ந்தால் வெற்றி நமதே, மகிழ்ச்சி நமதே. மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.